வணக்கம். ஸோ உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ ப்ளீஸ். ஆக்சுவலா நான் வந்து ஒரு கம்பெனியோட டைரக்டர். ஆக்சுவலா ஓகே மேக்ரோ ஆட்டோமேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில டைரக்டரா இருக்கேன். ஓகே அது இப்போ ஒரு 13 இயர்ஸா அது ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே நல்லபடியா போயிட்டு இருக்கு கம்பெனி. சூப்பர், டச் வுட். அண்ட் ஒரு கம்பெனி, ஒரு டைரக்டர் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு நீங்க குக்கிங் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த எபிசோட்ல. ஸோ குக்கிங் எந்த அளவுக்கு தெரியும்? ஓரளவு நார்மலான குக்கிங், ரொம்ப ஹைஃபை அப்படி அந்த மாதிரி தெரியாது. நார்மலா நம்ம வீட்ல என்ன சமைப்போமோ அதை சமைப்பேன். இது இல்லாம கொஞ்சம் பசங்க வந்து வெரைட்டியா ஏதாச்சும் பண்ணி தாங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவேன். அப்படி ட்ரை பண்ண ஒரு டிஷ் தான் இது. அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம். சரி நம்ம எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு. ஃபைன். ஸோ அதாவது ஒரு விமனோட லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா பிடிக்குதோ இல்லையோ கிச்சன்லேருந்து கிச்சனோட அந்த வேலையிலேருந்து நம்ம அப்படி கொஞ்சம் ஸ்கிப் ஆக முடியாது. கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் இல்லை? ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா பம்கின் சியா சீட்ஸ் டெசர்ட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மஞ்சள் பூசணி, பால், சர்க்கரை, தேங்காய் பால், முந்திரி, நெய், சியா சீட்ஸ், புதினா, பிஸ்தா, பாதாம், டூட்டி ஃப்ரூட்டி, வெனிலா எசன்ஸ், உப்பு. ஓகே, இப்போ தேவையான பொருட்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தேங்காய் பால் நல்லா கெட்டியா அரைச்சி வச்சுக்கணுமா மேம்? ஓகே. அண்ட் மஞ்சள் பூசணியை சும்மா நம்ம வந்து தோலை பீல் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் பாதாம க்ரஷ் பண்ணி வச்சிருக்கோம். வேற எதுவும் பண்ணல. சியா சீட்ஸ் எல்லாம் வந்து ஊற போடுறது எவ்வளவு நேரம் ஊற போடணும் அதெல்லாம் இனிமேல் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெள்ளை பூசணிக்காவை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். போடலாம் மேம். ஸ்பூன் தரேன். ஸ்பூன்ஸ் வைக்கிறதுக்கு பிளேட் வச்சுக்கிறேன். பூசணிக்காவை நம்ம அரைச்சிக்கலாம். நானே அரைச்சிட்டுமா? எப்படி அந்த நல்லா அரைக்கணும். ஒரு ஃபைன் பேஸ்ட், ஒரு நல்லா தமிழ்ல சொல்லணும்னா கூழ் மாதிரி ஆயிடும். கரெக்டா? ஏன்னா அப்படிதான் அரைக்க முடியும். நம்ம அரைச்சோம்னா அப்படிதான் அரைப்போம். இல்ல வேற அதுக்கு ப்ரீவியஸா வேணும், கொஞ்சம் குறசொரப்பா வேணும் அப்படின்னா வந்து அதை மேம் தான் அரைக்கணும். அதுக்காக நான் கேட்டுக்கிட்டேன். ரொம்பவும் அடிச்சிடக்கூடாது, ஜூஸ் ஆயிரும். ஸோ எதுக்கும் நான் வந்து உங்களுக்கு போதுமா அப்படிங்கிற கன்சிஸ்டன்சி பார்த்துருங்க. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் அரைக்கணுமா? லைட்டா வேணா கொஞ்சம் அரைக்கலாம். இல்ல நீங்க கன்சிஸ்டன்சி பாருங்க, நோ டவுட். செக் பண்ணிட்டு இல்ல போதும். போதுமா? ஏன்னா நமக்கு ஒரு பழம் மாதிரி ஒரு விஷயம் இல்லையா அது, அதனால ரொம்ப கூழாயிடுச்சுன்னா ஒரு வேளை கன்சிஸ்டன்சி அடிப்படுமோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு. ஃபைன் மேம். இப்போ இதை பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? அப்புறம் நம்ம கடாய் வச்சு இதை வந்து குக் பண்ண வேண்டியது. இதை குக் பண்ண போறோமா? ஓகே, நான் பண்ணிடுறேன். கடாய் இந்த பக்கம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு கீ. இந்த கீல நம்ம பம்கின் ஆட் பண்ணிடலாம். வேற ஏதாவது அரைக்கணுமா மேம்? இல்ல அவ்வளவுதான். ஓ ஃபைன். கீல லைட்டா அந்த பம்கினை சாட்டே பண்ணிட்டு அப்புறம் பால் ஊத்தி கொதிக்க வைக்கலாம். பம்கின் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பழமா இருக்கணுமா அப்படிலாம் இல்ல. நார்மலா அது ஒரு கட் பீஸா கொடுப்பாங்கல்ல, அதை வாங்கிட்டு வந்தா அந்த அளவு நமக்கு போதும். இன்னொன்னு இப்ப பம்கின் யாரும் பெருசா லைக் பண்ணி யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சரி அதுக்காக சரி இப்படி பண்ணி கொடுத்தா பசங்க எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணதுதான் இது. அண்ட் வெள்ளை பூசணி பாத்தீங்க அப்படின்னா நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா வெயில அதை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. மேம் அத்தனை பாலும் உங்களுக்கு தேவைப்படுமா? இல்ல அவ்வளவும் தேவைப்படாது. பாருங்க. கொஞ்சம்
ஏன்னா அது கொதிச்சு நல்லா அப்படியே திட்டாகும். பாருங்க. இன்னும் கொஞ்சம் போடும். போதும். திருப்பி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மேம் போதும்னு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கூட இல்ல, ஒரு 2 நிமிஷம் அதை சூடு காமிச்சிட்டு நம்ம பால் ஆட் பண்ணிட்டோம். அந்த கீ வந்து மெல்ட் ஆச்சு இல்லையா, அதுல போட்டு சும்மா ஒரு இதுதான். அது வந்து ஆக்சுவலா கீ ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நான் வந்து ஒரு ஃபிளேவருக்காக அதை ஆட் பண்ணிருக்கேன். ஆமா, டெசர்ட் அப்படிங்கும்போது கீ ஆட் பண்றதுல தப்பு இல்ல. இது கொஞ்ச நேரம் அப்படியே குக் ஆகணும். க்ளோஸ் பண்ணி வைக்கணுங்களா? இல்ல வேணாம். அது மில்க்ங்கிறதுனால இது ஓபன் பண்ணி. ஓகே. சியா சீட்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆக்சுவலி திக்கா கோகனட் மில்க் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து சியா சீட் போட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும். 10 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். ஓகே, பண்ணலாம். பண்ணலாம். அப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணணும்னா, இந்த டேஸ்ட்டுக்காக நான் அதுல கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓ, இதுலயே ஆட். ஓகே. சோ அததான் நம்ம பண்ண போறோம். ஊற வச்சுட்டு 10 நிமிஷம் அண்ட் இது குக் ஆகிறதுக்கும் ஒரு 10 நிமிஷம் ஆகணும்னு இருக்காங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் பால், சியா சீட்ஸ் அண்ட் தேவையான அளவுக்கு கொஞ்சம் சுகரை ஆட் பண்ணி ஊற வைக்க போறோம். ஸோ ரெண்டுமே 10 நிமிஷம் கழிச்சு ரெடி ஆயிடும். அப்புறம் எப்படி நம்ம வந்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண போறோங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ 10 நிமிஷம் இது ரெடி ஆகி இந்த நிலமையில இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணுமா, வேற ஏதாவது ஆட் பண்ண போறோமா தெரியல. அண்ட் சியா சீட்ஸ் நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, அதை எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படிங்கறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோம். அதை எடுக்கணும். ஸோ இப்போ இது ரெடி பண்ணிட்டு அது அப்புறம் எடுத்துக்கலாமா? ஓகே. ஸோ இப்போ இது ஓகேவா மேம்? போதுமா? இது ஓகே. இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதுல சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைன். இந்த சுகர் மெல்ட் ஆகி இது கொஞ்ச நேரம் குக் ஆகும். சோ அகைன் இதுவும் நமக்கு வந்து அந்த திக்னஸ் ஆற வரைக்கும் குக் பண்ணணும். ஃபைன். அப்ப இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா will take another ஒரு 5 to 10 minutes கண்டிப்பா எடுக்கும். இல்ல மேம்? அந்த திக்னஸ் நமக்கு தேவையா? ஆமா, அப்பதான் கொஞ்சம் அந்த ஒரு சாப்பிடும்போது ஒரு நல்லா இருக்கும். அந்த டெசர்ட் கன்சிஸ்டன்சி வரும். ஓகே, ஃபைன். சோ another ஒரு 5-10 minutes அகைன் நம்ம குக் பண்ண போறோம். குக் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம மற்ற விஷயங்கள்லாம் என்ன ஆட் பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். ஸோ குக் பண்ணது மட்டும் கிடையாது, ஃப்ளேவர்லையும் பார்த்தீங்கன்னா சர்க்கரையை சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஏதோ ஸ்வீட் செய்யறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு ஃப்ளேவர். ஸோ இப்போ மேம் குக் பண்ணது போதுங்களா? போதும். ஓகே. இப்போ இந்த டேஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட். ஓகே, ஃபைன். நார்மலா பம்கினோட ஃப்ளேவர் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அந்த ஃப்ளேவரை கொஞ்சம் மாத்துறதுக்காக வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி. ஓகே, ஃபைன். ஒருவேளை பம்கின் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லையா? ஏன்னா ஒரு யூஷுவல் டெசர்ட்டா இல்லாம ஒரு வேற ஒரு ஃபீல்ல இருக்கும். அண்ட் புதினா இங்க வைக்கிறேன் மேம். நம்ம கார்னிஷ்க்கு வச்சிருக்கோம் இல்லையா? அவ்வளவுதான். இது கொஞ்ச நேரம் ஸ்டவ் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஓகே அந்த ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும். ஓகே, ஃபைன். ஆறணும். இது ஆறின பிறகு ஆக்சுவலா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வைக்கணும். வச்சு அது கூலிங் ஆகணும். அந்த கூலிங் ஆனாதான் அந்த எல்லாரும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி. இன்னும் சியா சீட்ஸ் வேற இருக்கு, அதுவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருக்கோம். ஸோ ரெண்டுத்தையுமே அகைன் இதையும் நம்ம ஆறிட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் வெளியில எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத மேம் அப்புறம் ஆறுனதுக்கு அப்புறமா தான் சொல்ல முடியும். அப்படிங்கறதுனால நார்மல் ஆகட்டும், ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். ஃபர்ஸ்ட் சியா சீட்ஸ் ரெடி பண்ணி வச்சோமா, அதுக்கப்புறம் இப்ப பம்கின் குக் பண்ணது கொஞ்சம் ஆறணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு அளவுக்கு ஆறு இருக்கு. இதை அகைன் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில் பண்ண போறோம். அதை பண்ணிடலாமா மேம்? பண்ணி ப்ளீஸ். அவ்வளவுதான். ரெண்டும் சில்லாகி கிடைச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த வேலை. அன்னைக்குமா அடுத்த வேலை என்ன அப்படின்னா, சியா சீட்ஸை இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்கிற இந்த குக் பண்ண பம்கின்ல போட போறோம். அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாத்தையும் அதை சாப் பண்ணி அசார்டடா வச்சிருக்கோமா அந்த கப்ல? ஓகே, அதை மட்டும் தான் போட போறோம். ஃபைன். அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் வேற இருக்குங்கிறதுனால இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதை டேஸ்ட் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் வெயிட்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குக் பண்ண பம்கின் விஷயம், அதுக்கப்புறம் சியா சீட்ஸோட அந்த சோக் பண்ண விஷயம், இது ரெண்டுத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். அண்ட் மேம் சொன்ன மாதிரி ஒரு 15-20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரெண்டுமே வந்து ஒரு அளவுக்கு நல்லா சில் ஆயிருக்கும். ஸோ இப்போ செக் பண்ணிட்டு எடுத்துடலாம். மேம் எடுத்துலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண பம்கின் ஒரு பிளேட்டில் போட்டு மாற்றி வச்சுருந்தோம்ல இது, அண்ட் சியா சீட்ஸ் எடுத்துடலாங்களா? ஓகே. சூப்பர். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இது ரெண்டையும் நம்ம வந்து சர்வ் பண்ண. ஓகே. ஸோ லேயராக போட போகிறோமா? ஃபைன். கிளாஸ் ரெடியாக இருக்குது, இங்கே வச்சு பண்ணிடலாமா? ஸோ இது லேயராக அப்படி நிற்கிறதுக்கு தான் நம்ம அதை சில் பண்ணணும். அந்த திக்னஸ் நமக்கு வேணும். அதனால தான் நம்ம அவ்வளோ நேரம் குக் பண்ணோம் அண்ட் அகெயின் சில் பண்ணி வச்சது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம டாப்பிங்ஸ் சாப் பண்ணி வச்சிருந்தோம் நட்ஸ் எல்லாத்தையும் அதை போட போறோம். ஓகே ஃபைன். சின்ன டெக்கரேஷன் ஒரு மின்ட் லீவ் அப்படி வைக்கிறது நமக்கு வழக்கம். இந்த குட்டி அம்பர்லாம் இருக்கும், அதையும் வைப்பாங்க சில பேர், அதையும் நீங்க பண்ணலாம் வேணும்னா. சூப்பர். ஸோ அரேஞ்ச் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அண்ட் இப்போ வேற என்ன பண்ண போறோம்? முக்கியமாக எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற முதல்ல செய்முறையை பார்த்துட்டு மற்றது எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணுறது இல்லை ஷெஃபுக்கு கொடுக்கறது இது எல்லாத்தையும் அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, கட் பண்ணி வச்சிருந்த பரங்கிக்காய் எடுத்தோம், அதை நல்லா விழுதா அரைச்சிக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நெய் விட்டு, நெய் நல்லா மெல்ட் ஆனதும் இப்போ அரைச்ச விழுது இருந்துச்சுல்ல, அந்த விழுது அதில் முதல்ல ஆட் பண்ணுறோம். விழுது அந்த நெய்யில் ஒரு 2 நிமிஷம் குக் ஆனதுக்கு அப்புறம் பால் ஆட் பண்ணணும். பாலை ஆட் பண்ணி கொஞ்சம் திக்னஸ் வந்ததுக்கு அப்புறம் அது வரத்துக்கே ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அந்த கேப்ல என்ன பண்றோம் அப்படின்னா, சியா சீட்ஸை ஊற வைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ சியா சீட்ஸை தேவையான அளவுக்கு எடுத்து தேங்காய் பாலில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வைக்கிற அந்த கேப்ல என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க பால் அதுக்கப்புறம் அந்த பரங்கிக்காய் ரெண்டுமே குக் ஆகி ஒரு திக்னஸ் வரும். அந்த திக்னஸ் வரும்போது தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்றோம். சர்க்கரை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, மறுபடியும் சர்க்கரை ஆட் பண்ணோன்னா அது கொஞ்சம் இலகும் இல்லை, திக்னஸ் வர வரைக்கும் குக் பண்ணணும். குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்றோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு குக் ஆயிடுச்சு. அந்த கன்சிஸ்டன்சி முக்கியம் இல்லையா, அது வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் சில் ஆகிறதுக்கு. ஸோ அந்த கேப்ல என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு
சியா சீட்ஸும் சரி அண்ட் பம்கினோட இந்த மிக்சரும் சரி ரெண்டுமே நமக்கு நல்லா அது குக் ஆனதுக்கு அப்புறம் சில் ஆயிடும். சில் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த பம்கினோட விழுத போடுறோம், அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் போடுறோம், மறுபடியும் இதை அப்படியே ரிப்பீட் பண்ணி அந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் லெவல் வர வரைக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம துருவிய பாதாம், முந்திரி அண்ட் பிஸ்தா இது எல்லாத்தையுமே அழகா அது மேல போட்டுட்டு அண்ட் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியை வச்சுட்டு ஒரு லீஃப் ஆஃப் மின்ட்டை வச்சுட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இதுல குக் பண்றது அவ்வளோ பெரிய பார்ட் இல்லை, பட் ஒரு பார்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் பண்ணி பண்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் வீட்லயே யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணா பிறந்துட்டு பீயிங் எ விமன், ஃபலூடா, அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம், ப்ரௌனிஸ் அண்ட் வாட்டர்ஸ், மாக்டைல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் மில்க் ஷேக்ஸ் இருக்கு, ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு, இப்படி சொல்லிட்டே போகலாம். இது எல்லாமே பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். அண்ட் சாக்லேட் சார்ந்த விஷயங்களும் பெண்களுக்கு எப்பவுமே கிஃப்டா கொடுக்கறது கூட வழக்கம். அப்படிங்கறதுனால ஒரு விமனா இதை விட அவங்களோட குழந்தைங்களுக்கோ இல்ல அவங்களே ப்ளீஸ் பண்ணிக்கிறதுக்கோ டேஸ்ட் பண்றதுக்கோ வேற என்ன இருக்கு? ஸோ இன்னைக்கு அப்படி ஒரு அருமையான விஷயம் கொடுத்துருக்கோம். பட் இதை நம்ம ஷெஃப் தான் டேஸ்ட் பண்ண போறாரு, அவர் தான் பார்க்க போறாரு. பட் இங்க நான் டேஸ்ட் பண்ண போறது என்ன அப்படின்னா, இவங்க இந்த பம்கின்ல விழுது பண்ணிருக்காங்கல்ல. ஏன்னா நம்ம போயிட்டு ஒரு ஃபலூடா வாங்கும் போதோ இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடும் போதோ அங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சின்ன வயசுல இந்த மாதிரி சில விஷயங்கள் கமர்ஷியலா விற்கிற விஷயங்கள் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நார்மலாவே. அண்ட் பிரெக்னெண்டா இருக்கிற லேடிஸ் கூட சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. பட் வீட்லயே இதை பண்ணி நம்ம சாப்பிடும்போது அதுல என்ன மிக்ஸ் பண்ணிருக்கோம், அதுல என்ன இருக்கு, இது எல்லாமே நமக்கு தெரியும். அப்படிங்கறதுனால டோட்டலி ஹெல்த்தி. ஓகே, ஸோ இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். அதாவது இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட் பண்றதுக்கு. பம்கின்ல பண்ண மாதிரியே தெரியல. கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணது யூஸா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பம்கினோட ஃப்ளேவர் கொஞ்சம் மறைஞ்சிருக்கு. பட் இந்த பம்கினோட ஃப்ளேவரோட சாப்பிட்டிருந்தா இன்னுமே ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். ஐஸ்கிரீம்க்கு ஈக்குவலான டேஸ்ட்ல இருக்கு. ஸோ உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தாலும் சரி இல்ல பெரியவங்க இருந்தாலும் சரி கெஸ்ட் யாராவது வராங்க இருந்தாலும் சரி இந்த ஒரே ஒரு கிளாஸ் ஆஃப் இது அவங்கள வெல்கம் பண்றதுக்கு இனஃபா இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு எபிசோட்ல ஒரு அருமையான ரெசிபி கொடுத்துருக்காங்க. அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி வித் தட் ரெசிபி. தேங்க்யூ ஸோ மச்.